வரப்போற சட்டமன்ற தேர்தல் முன்ன எப்பயும் இல்லாத அளவுக்கு எந்த அளவுக்கு பரபரப்பா இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்களே சாட்சி. மற்ற கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு முன்னாடி சொந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கலை முதல்ல தீர்த்துக்கதான் சில கட்சிகள் போராடிட்டு இருக்காங்க. உட்கட்சி பூசல்ங்கிறது அந்த கட்சிக்கு மட்டும் இல்ல, அவங்களோட கூட்டணி சேரக்கூடிய கட்சிகள்லையும் தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதா யதார்த்தம். பெரிய கட்சிகள் சின்ன கட்சிகளை எப்படி சமாளிக்க போறாங்க, அவங்க நினைக்கிற மாதிரியான கூட்டணி அமையுமா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு விடை தரக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த கட்சி கொள்கை கூட்டணி. இன்னைக்கு காலையில விடிஞ்சதும் ஒரு ஆங்கில செய்தித்தாளில் வெளியான அந்த முதல் பக்க கட்டுரை திமுகவை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. திமுகவினுடைய தலைமை கழக செயலாளர்கள் ஒருத்தரான TKS இளங்கோவனுடைய பேட்டி தான். திமுக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 170 இடங்கள்ல போட்டியிடணும். தமிழ் மாநில காங்கிரஸ் சமீபத்தில் காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சதால தமிழ்நாடு காங்கிரசுக்கு செல்வாக்கு குறைஞ்சிடுச்சு. சோ அவங்க 30 சீட்டுக்கு மேல கேட்க கூடாதுன்னு அந்த பேட்டியில TKS இளங்கோவன் சொன்னதா அந்த நாளிதழ் சொல்லியிருக்கு. ஏற்கனவே அடுத்த முதலமைச்சர் யார் அப்படிங்கிற கருத்து கணிப்புல திமுக தலைவர் கருணாநிதியை பின்னுக்கு தள்ளி MK ஸ்டாலின் முன்னுக்கு வந்தது திமுக மட்டுமில்ல, அவங்களோட கூட்டணி சேருவாங்கன்னு எதிர்பார்த்த கட்சிகள் மத்தியிலையும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. கருணாநிதியை முன்னிறுத்தலைன்னா திமுகவுக்கு தோல்விதான்னு கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் அழகிரி பேட்டியே கொடுத்துட்டார். அது மட்டும் இல்லாம ஸ்டாலினை முன்னிறுத்தினா கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை இருக்காதுன்னும் திமுக எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு பெரிய கூட்டணி அமையாதுன்னும் பேசப்பட்டுச்சு. இந்த நிலையில யார் யாரெல்லாம் கூட்டணியில வரப்போறாங்க அப்படிங்கிற இதுவே உறுதியாகாத நிலையில 170 இடங்கள்ல திமுக போட்டியிடும்னு பேட்டி வந்திருந்தா அது அதிர்வலைகளை ஏற்படுத்தாதா என்ன? மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் சேர்ந்த அந்த கூட்டணி கடைசியில திமுக பக்கம் தான் வரும்னு திமுக எதிர்பார்க்குது. இந்த நிலையில TKS இந்த பேட்டி ஐவரணி தலைவர்கள் மத்தியில அதிருப்தியை ஏற்படுத்த திமுக தலைமை உடனே தலையிட்டு TKS பேட்டிக்கும் தலைமைக்கும் சம்பந்தமே கிடையாது, பொறுப்புல இருக்கவங்க பொறுப்பு இல்லாம இப்படி பேட்டி அளிச்சா அது ஏற்கத்தக்கதில்லைன்னு கடுமையாவே ஒரு அறிக்கை வெளியிட்டு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு தான் நினைக்கிறாங்க. முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். இது கட்சி கொள்கை கூட்டணி. Wow.